ஒரு முறை இந்த மாதிரியான நாட்டுக்கோழி வறுவலை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிமையாக செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேவையான மசாலாக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் நான் கொத்தமல்லி போட்டு வறுத்துட்டு இருக்கேன். இது கொத்தமல்லி லைட்டாக வறுபடுற ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும். இப்போ கொத்தமல்லியை கொஞ்சமா வறுத்து எடுங்க. அதோட ஸ்மெல் நமக்கு வர அளவுக்கு வறுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல நான் மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் என்னென்ன சேர்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், வரமிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இது கூடவே நல்லாவே வதக்க போறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு மாத்தி அரைச்சு வச்சுக்க போறேன். இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிறதுனால நான் அதையும் சேர்த்து மிக்சி ஜார்லயே போட்டு அரைச்சிக்க போறேன். நீங்க இஞ்சி பூண்டு வச்சிருந்தீங்கன்னா இது கூடவே சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கோங்க. நம்ம இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி அது கூடவே பட்டையும் இலையும் போட்டு லைட்டா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்குற ஸ்டேஜ்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்க போறேன். தக்காளியும் வெங்காயமும் வதங்குற அளவுக்கான உப்பு சேர்த்து வதக்க போறேன். எப்பவுமே தக்காளி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே வதங்கிடும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா ஒரு மசாலா, அதை நம்ம இதுல சேர்த்து கலரி விட போறோம். இப்போ இந்த மசாலா இது கூட நல்லா கிளற நேரத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்து மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்ததை இதுல நான் சேர்த்து சீக்கிரமாவே நம்ம குக் பண்ணிடலாம். அதனாலதான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் இது கூட சேர்க்க போறேன். பொறுமையா மசாலா கறி கூட சேர்ற மாதிரி நல்லாவே கிளறி விடுங்க. பொறுமையா கிளறி விடுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம நாட்டுக்கோழிய வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரமாவே இது வெந்து ரெடி ஆயிடும். அதனால நல்லா மசாலா உள்ள இறங்குற மாதிரி பொறுமையா பரட்டி விடுங்க. இதுக்கு நம்ம தண்ணி இதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி வெந்த கறி தான். அதனால நான் மிக்சி ஜாரை மட்டும் கழுவி ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து இதுல நான் சேர்த்துக்க போறேன். இது கூட நான் சொன்ன மிக்சி ஜார் தண்ணியும் சேர்த்து நான் சேர்த்துக்க போறேன். இத கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுடுறேன். இந்த தண்ணி எல்லாம் நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் கறியோட நல்லாவே உறிஞ்சி வறுவல் ரெடி ஆகும். நான் இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுறேன். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் திறந்து பார்க்க போறேன். பாருங்க, நல்லாவே நம்மளோட வறுவல் ரெடி ஆயிருக்கு. இப்போ பொறுமையா இதை பரட்டி விடுங்க. மசாலாலாம் நல்லாவே கறிக்குள்ள இறங்கி கொத்தமல்லி சேர்த்து லைட்டா இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளோட கறி பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். ஒரு கறி எடுத்து லைட்டா நீங்க உடைச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, நல்லாவே வெந்திருக்கா. இதுல நம்மளோட மசாலா எல்லாம் நல்லாவே இறங்கி சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இந்த நாட்டுக்கோழி வறுவலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட ஹெச்எஸ்கே விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.